ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த சின்ன பையன் அவன் பேர் அன்பு செல்வன் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க. நிறைய பேர்ட்டு வந்து ஏமாற்றி வந்து பணம் வாங்கியிருக்கான். பணம் வாங்கிட்டு லாஸ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தா இறந்துட்டாரு, பாட்டி இறந்துட்டாரு, இப்படி போய் ஏகப்பட்ட பொய்களை சொல்லி குவிச்சு வந்து பணத்தை வாங்கியிருக்கான். லட்சக்கணக்கான பணம் வாங்கியிருக்கான். அப்பாவுக்கு 2 மாதம் முன்னாடி தான் 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கான். இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கீங்க. அப்போல்லாம் யார் பணம் கேட்டாலும் வந்து நிறைய பேர்ட்ட வந்து ஸ்கீம்ஸ் நிறைய பேர்ட்ட வந்து உங்களுக்கு 500 போட்டால் 5000 வரும், 10,000 வரும்னு ஏமாற்றிருக்காங்க. நிறைய பேர்ட்ட வந்து பணமும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோவே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கான். இப்போ வந்து கார் வாங்கும்போது லாஸ் ஆகலையே, அப்போ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி கார் வாங்கினா, எப்படி பைக் வாங்கினா? இப்போ எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட ஆதாரத்தோடு நிரூபித்தோன்னே இந்த பையன் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பயந்து போயிட்டான். உடனே அவன் சொல்லியிருக்கான், எல்லார் பணத்தையும் நான் திருப்பி தந்துடுறேன், அப்போ என்னோட கேமராமேனுக்கு வந்து இனிமேல் வீடியோவே போட முடியாது, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஒரு பொய்யான ஒரு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் பைசாவெல்லாம் திருப்பி தரேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கான். அங்கே கமெண்டில் போய் பண்ணால் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். இப்படி வந்து அவனோட ஊழல் எல்லாமே இது போச்சு. திரும்ப திரும்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய பணத்தையும் வந்து அவன் திருப்பி கண்டிப்பாக தர முடியலனால கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். இப்படி இவன் ஏமாத்தினா அப்படின்னா இவனை பார்த்து நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெலாம் என்ன காரணம்? சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறேன், அப்படி படுறேன், அது இல்லை சொன்ன உடனே எல்லாருமே கூகுள் பே நம்பர் கேட்டு பணம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இப்படி தானே இருக்காங்க, அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஏமாற்றி பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக இன்ஸ்டாகிராமாக பணத்தை வந்து ஏமாத்துறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல. இதை வச்சு இன்னும் அப்போ பல மடங்கு ஆகணும், 500 வச்சு 5000 கிடைக்கணும், அப்படி எப்படி பேராசை தான் வந்து காரணம். இருக்கிற பணம் வந்து வச்சா பரவாயில்ல, நமக்கு வந்து பேராசை நிறைய பணம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சினிமாவில் கட்டுற மாதிரி ஒரே பாட்டில் வந்து சினிமாவில் வந்து ஆடுற மாதிரி நம்மளும் கோடீஸ்வரன் ஆக மாட்டோமா, பணக்காரன் ஆக மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை. அதனாலே பணத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கொண்டு யார் கேட்டாலும் சொல்லி கொடுத்துட வேண்டியது. தொடர்ந்து வந்து இப்படி ஏமாத்துக்காரங்கள்லாம் வந்து ஏமாற்றிக்கிட்டே வந்து போயிடுறாங்க. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தால் பயந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு 4 பேர் சிரிப்பாங்கன்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரும் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினோன்னு தான் தெரியுது எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பெண்களும் பெண்கள்கிட்ட ஃபுல்லாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இறக்கமாக பேசியிருக்கான். பையன்கிட்டலாம் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொய் முழுகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 மடங்கு ஆக்குறேன், 5 மடங்கு ஆக்குறேன்னு சொல்லி எல்லாரும் பற்றி சில பேர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நான் வீடியோ ரீல்ஸ் வந்து தரேன், அதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி இப்படி ஏமாத்தணும், என்னெல்லாம் ஏமாத்தணும். ஏமாற்றி பணத்தை லட்சக்கணக்கில் அடிச்சு அந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ மூளை அப்படின்னு கேட்டால் இவனுக்கு ஒரு 2 அண்ணங்க இருக்கான்னு சொல்கிறாங்க. இவனுக்கு பின்னால் கண்டிப்பாக யாரோ இருக்காங்க. ஜெமினி ஏஐ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட பேசுகிற மாதிரி, விஜய் கூட இருக்கிற மாதிரி அந்த கட்சி கொடியை போட்டுக்கிட்டு அவர் பேரை சொல்லி ஏமாத்துறா. கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் ஏஐ அப்படின்னு தெரியுது. அது மூலமாக வந்து ஃபோனில் இவர் வந்து பேசுகிற மாதிரி, இவன் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, மாநாட்டுக்கு போகிற மாதிரி ஃபுல்லாகவே ஃபேக்கு தான், எல்லாமே வந்து பொய் தான். பொய்யான ஒரு செய்தியை போட்டால் அப்போ எல்லாருமே விஜய் ரசிகர் சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க, ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ட்டு நல்லா வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான். கண்டிப்பாக இல்லைன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கெட்ட பேரை ஏற்படுத்துன்னு இவன் பண்ணியிருக்கான். இவன் வந்து இவருக்கு விஜய்க்கு எந்த சமயம் கிடையாது, எல்லாமே ஏஐ ஆப் மூலம் தான் பண்ணியிருக்கான்னு எல்லாமே அது தெரியுது. கண்டிப்பாக அது திருந்தின மாதிரி நடிக்கிறான். அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக இவன் மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆக்ஷன் இனிமேலாவது. யார் ரூபா கேட்டாலும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வந்து எதுக்காக வந்து பணம் வந்து அனுப்புகிறீங்க? உங்களை நம்பி தான் அவங்க வந்திருக்காங்களா? இப்போ ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் வந்து ஒப்பாரி வைக்கிறான், என் புருஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னா உங்ககிட்ட பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நாடகமாக கூட இருக்கலாம், நாடகம் கூட ஆடலாம். எதுக்கு உடனே கூகுள் பே நம்பர் போட்டு நீங்கள் அனுப்புகிறீங்க? அவன் கையில் சும்மா துணியை கட்டி கூட எனக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லலாம். அது நம்ம போய் நேரில் போய் பார்த்தாமா. அப்படியே இருந்தாலும் எதுக்காக? அவங்களுக்கு குடும்பம்னு இருக்கும், அவங்க வந்து உழைச்சிப்பாங்க, அவங்க வேலைக்கு போய் அவங்க உழைச்சி இப்படியும் அடுத்தவங்க துட்டை வந்து நம்ம அனுப்ப அவங்க வந்து உட்காந்து சாப்பிட முடியாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பணம் வருது? எல்லாருமே உழைச்சி தான் வந்து சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம எதுக்கு அடுத்தவங்கள இப்போ அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க எல்லாருக்குமே 2 கை இருக்குது, கால் இருக்குது. இத்தனை பேர் வயக்காட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும், 100% உண்மையாக இருந்தாலும் அவங்க குடும்பம் அவங்க பார்த்துப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எல்லாருக்கும் பணம் வந்து முதல்ல அனுப்பதை நிறுத்துங்க. அதனால தான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஏன் பணம் வாங்கி இப்படி ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. யாருக்குமே வந்து பணம் அனுப்பாதீங்க, இறக்கப்பட்டதோட
நிறுத்திக்கங்க முதல்ல. கூகுள் பே நம்பர் கேட்டு அனுப்பாதீங்க. நிறைய உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்கள் அனுப்புங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து தேவையில்லாமல் பணம் அனுப்பி ஏமாறாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பொதுமக்கள்னு நம்ம தான் சொல்லலாம். எல்லாரையும் வந்து ஏமாந்து பைசா கொடுக்கணுன்னு தான் எல்லாருக்கும் ஆசை வருது. அவங்களுக்கு வந்து கை கால் இருக்குது, உழைச்சி சம்பாதிச்சுப்பாங்க. நம்மளை நம்பி தான் வந்து வந்தாங்களா? சோசியல் மீடியா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? உங்கள் ஏரியாவில் எல்லாரும் கோடீஸ்வரம் தானா? அப்போ யாருமே ஏழை கிடையாதா? எல்லாரும் கோடீஸ்வரம் தானா? அப்படி இல்லையில அப்புறம் எதுக்காக நீங்கள் யார் கேட்டாலும் சோசியல் மீடியாவில் பணம் உங்களுக்கு என்ன? இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, உதவி செய்யணும் அவ்வளோதானே. உங்கள் ஏரியா உங்கள் கர்மனால எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. போங்க, அங்கே போங்க. செக்யூரிட்டி பையனுக்கு இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, அவனுக்கு பேக் வாங்கி கொடுங்க, அவங்க வீட்டுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. எத்தனை பேருக்கு இருக்குது, போய் பாருங்கள். அங்கே போய் நீங்கள் உதவி செய்யுங்க. எவ்வளோ ஏழை குடும்பங்கள் இருக்குது, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. எத்தனை பையங்க வந்து புக் வாங்காமல் இருக்குது, அவங்களுக்குலாம் புக் வாங்கி கொடுங்க, பேக் வாங்கி கொடுங்க. அதை விட்டு இந்த சோசியல் மீடியாவில் ஒரு பைசா கூட இனிமேலாக யாருக்கும் அனுப்பவே அனுப்பாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி வளர்த்து விட்டீங்கன்னா இப்படி நிறைய பேர் வந்து ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி. வணக்கம்.